பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம கேட்போம். ரொம்ப சிறப்பான செய்தி தான். அனுதினம் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? வீணோரோடு உட்கார்றதில்லை, வஞ்சியரோடு பேசுவதில்லை. ஜெபந்தான். எது பேசி என்ன பிரயோஜனம்? இது ஒன்றுமே கிடையாதுங்க. யாருக்கிட்டனா நம்ம கலந்தறிந்து ஏதோ அது பேசப்படும் போது தவறான ஒரு காரியங்களுக்கு பயணிக்குது. அதே நேரத்தில் எங்கேயே கடந்து போய் வரேன்னா போது அங்கே ஒருவரை பார்க்கல என்று சொன்ன, ஒருவேளை அவங்க தூரத்தில் நம்மளை பார்த்துட்டாருங்கன்னா தப்பாயிடுன்றதுக்காக நான் இன்னார் நேரத்தில் இந்த காலகட்டாயத்தில் நான் வந்தேன், உங்களை பார்த்தேன், நீங்கள் இல்லை என்றது சொல்வது என்னுடைய இயல்பாக வரக்கூடிய இப்போல்லாம் அப்பா இருந்த காலத்திலிருந்து அப்படி தான். இன்னைக்கு நான் ஊழியத்தை கடந்து வரும்போது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் தான் ஏறி இறங்கி போய் பார்த்துட்டேன். வரும்போது கொஞ்சம் சின்ன காசு, ஆனால் 3 வாகனத்தில் மாறி வரேன். நான் கடந்து போன இடங்கள்லேருந்து திருவள்ளூருக்கு ஒரு பகுதி, திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் ஒரு பகுதி, அரக்கோணத்துலேருந்து இன்னொரு வாகனத்தை பற்றி 3 வாகனம். இந்த 3 வாகனம் மாறி தான் வந்து சேரும்போது இதுக்கு நடுப்பில் ஒரு காரியம் நடக்குது. நான் ரொம்ப ஒரு மாதிரியாக நின்றுட்டேன். இத்தனை வண்டி மாறி வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி, சரியான நேரத்தை இன்னைக்கு எல்லாமே தடையாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ யோபு புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சில தடைப்பட்டுதா என்று நினைக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை. அப்படிதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து எல்லாமே தடை என்று மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள். இவ்வளோ நேரம் தாமதித்தது, இத்தனை காலங்கள் தாமதித்து கொண்டு எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், ஆனால் நேர்த்தியாக இருக்கும். அது இன்னைக்கு கூட ஒரு சாட்சியை பகிர்ந்துக்கோ. நான் ஊழியத்துக்கு போன இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்பாக விண்ணப்பத்தை தெரிவிக்கும் போது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை சொன்னதை போலவே நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தேர்ந்திருக்கும் என்று சொல்வதை போல அந்த பஞ்சங்கள் அழகாக தேர்ந்தது. அப்படித்தான் இங்கே தேவரை நீ செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது அழகாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம் யோபு புத்தகத்தின் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். அப்போ ஒரு செய்ய நினைப்பது ஏன் தடைப்படுது? என்னத்துக்காக தடைப்படுது? நம்ம பார்த்தீங்கன்னா பலத்தினாலும் பலக்கரத்தினாலும் பணத்தினாலும் பதவியினாலும் நம்ம எத்தனை காரியத்தை துவக்கி வைத்து பார்ப்போம், ஆனால் தடைப்படும். சொல்லுவாங்க எல்லாம் ஆயத்தப்படுத்தினாலும் இந்த காரியத்தை நிமித்தமாக இது தடைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் பெருகிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 4 வருஷ காலங்களில் பார்க்கப்படும் போது, இன்னைக்கு கூட ஒரு மகக்கிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த 2020 பார்த்தீங்கன்னா பல விதமான செலவுகள் அதிகரித்தது. ஆனால் கர்த்தர் நம்ம நடத்துகிற விதத்தை நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னு சொன்னால், நல்லா ஒரு 2 மாதத்துக்கு முன்பாகலாம் வரும்போது என்ன நடந்ததுன்னா, நிறைய விஷயத்த நிறைய பேர் பகிர்ந்து கொள்ளப்பட்டேன். அப்போ அந்த பகிர்ந்து கொண்டே இருந்து நிமித்தமாக சில நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பார்க்கப்படும் போது ஒரு மாற்றமாக இருந்ததுன்னா, என்னை குறை சொல்லவில்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ற எண்ணத்தை அவங்க இதயத்தில் வந்துச்சு. என்னை கஷ்டப்படுத்தலை, யாருமே என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியாது. அவங்க இதயத்துக்குள்ளே வந்திருக்கு. நான் ஒருவேளை மறைமுகமாக இல்லை, என்னால் மறைமுகமாக விட என் பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் இருக்காங்க. அத்தனை பேருமே என்னை யாருமே குற்றப்படுத்தி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சத்தில் உண்மையாக அந்த ஊழியத்தை செய்து வர்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வறுமையை பகிர்ந்து கொள்ளப்படும் போதில் அவங்களால எனக்கு செய்ய முடியாத சூழ்நிலை போது தன்னை அறியாமல் பேசுகிற சில வார்த்தைகள் இருக்கும். அப்படி தான் சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கப்படும் போது 1 மாதத்துக்கு முன்பாக இல்லை 2 மாதம் ஆயிருக்கும். அப்போ ஜெபித்து கொண்டிருக்கப்படும் போது ஒரு தீர்மானத்தை கர்த்தர் இதயத்தில் கொண்டு வர. அப்போ கொண்டு வரும்போது நான் பொறுத்துன ஒன்று பண்ணுறேன், ஆண்டவரே நான் உமக்கு நிறைய ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், என்னால தெரியல இந்த பலவீனத்துக்கு பிற்பாடு 1 ஆண்டுகளாக நான் சரியாக ஊழியம் செய்யலை, நான் மறுபடியும் ஊழியம் செய்ய போகிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி போன மாதத்துக்கு முன் மாதம் தான்மா, அப்படி தான் 2 மாதம் ஆகுது, நான் அந்த சென்னைக்கு கடந்து போய் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஜெபித்துட்டு நான் கடந்து வந்தேன். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சி ஒரு 15 ஆண்டுகளாக நான் அவங்கள பராமரித்து பார்த்து கொண்டு கர்த்தர் நாமத்தை அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வரேன். கர்த்தர் நிறைய காரியத்தை அந்த குடும்பத்தில் செய்து கொண்டே தான் வர்றார். எப்பவுமே சாப்பிட மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கு, அங்கே தான் நான் சாப்பாடு பகிர்ந்து கொள்வேன், மற்ற இடத்துல சாப்பிட. ஆனால் அன்னைக்கு போன உடனே அவங்க வீட்டில் சாப்பிட்றேன், சாப்பிட்டு நான் எப்போதும் போல் ஏறி வரேன்.
அந்த நாள் துவக்கி அந்த ஆகாரத்தை அங்கே எடுத்து நான் சாப்பிட்டு எடுத்த நாட்கள்ல இருந்து இந்த வினாடி வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் இன்னைக்கு ஆகாரத்தை குறையில்லாமல் தேவன் நடத்தி கொண்டு வரேன். இது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். என் சாட்சியை பகிர்ந்து அப்போ தேவரை நீ செய்ய நினைப்பது தடைப்படாது. பலத்தினாலும் பலக்கரத்திலும் எத்தனையோ காரியத்தை நான் பார்த்தேன். சகரியா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது பலத்தினாலும் பலக்கரத்தில் முடியாதது பரிசுத்த ஆவினால் மட்டும்தான் முடியும். அவர் ஆவியானவர் நம்ம மேல இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். அப்போ பலத்தினாலும் பலக்கரத்தினாலும் பார்த்தேன், எத்தனையோ காரியத்தை துவக்கி பார்த்தேன், இவங்களோட பேசி பார்த்தேன், அவங்களோட பேசி பார்த்தேன், இந்த காரியத்தை இப்படி பண்ணலாம் அந்த காரியத்தை அப்படி பண்ணலாம்னு யோசித்ததெல்லாம் வேஸ்டா போச்சு, எதுவுமே நடக்கல. அப்போ சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி பலத்தினாலும் பலக்கரத்தில் முடியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவினால நிச்சயம் முடியும் என்று ஒரு தீர்மானம் வந்த பிறகு வேதத்தை துவக்க இருக்கிற. எப்படி துவக்கணும்னா 2022ஆம் ஆண்டில் வாங்கின வேதத்தை எப்பவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வேதம் வாங்குவேன். அப்போ நான் போச்சு 2 வருஷம் போயிடுச்சு. அப்படி போகக்கூடாதாண்டவரை அடுத்த ஆண்டில் நிச்சயமாக அந்த ஆண்டு வர முன்பே அது புரிஞ்சு ஒரு 5ஆம் மாதம் 6ஆம் மாதத்துக்குள்ளே இந்த வேதம் படிச்சுட்டு நான் புதிய வேதத்தை வாங்கி படிக்கணும் பொருத்தினபடி படிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் திட்டத்தின்படியாக பலத்தினாலும் பலக்கரத்தில் இதை செய்வோம் அதை செய்வோம் சிலருடைய எண்ணங்கள் இருக்கலாம். அது யாராக இருக்கலாம், உலகத்தின் மனிதர்களாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம். நினைக்கிற நினைப்புகளை தேவன் அதுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிற எல்லாத்தையுமே. அப்போ அவங்க நினைத்த விதத்தை பார்க்க போடும்போது இதனால் இந்த காரியம் இதனால் இது தடைப்படுதா, ஓகே இது இப்படி பண்ணிடலாம் ஆண்டவரேன்னு அதை தீர்மானித்து சொல்லிட்டு செய்துன்னா அது சாந்தமாக மாறிடும். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய சிந்தைகளை அதெல்லாம் யோசிக்காது, எப்போவுமே இருக்குது போல இருக்கும். அப்போ பலத்தினாலும் பலகரத்தில் என்னால் முடியாது, பணத்தினாலும் பதவினாலும் முடியாது, அநேக ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் முடியாது. அது இன்றைக்கு தீர்மானித்தே நான் வார்த்தை நிமித்தமாக நான் போகும் இடமெல்லாம் தேவனை கர்த்தர் செய்வார் என்று நினைப்பெல்லாம் நடக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் உதவி இருந்தால் நிச்சயமாக முடியும். அது 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை படிச்சோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தீர்ந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடந்தது. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்னைக்கு இரவுல தான் இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சரியாக உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தீர்ந்திருக்குன்னு சொன்னால் தீர்ந்திருக்கும். இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன்னு, அந்த குடும்பத்தில் 2 நாளைக்கு முன்பாக சொன்ன விண்ணப்பத்தை தேவரிடத்து சொல்லி ஜெபிக்கிறோம், அந்த பஞ்சத்தை கர்த்தர் தீர்த்து போட்டார். வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை உற்று பார்க்கப்படும் போது பல இடங்களில பேசி பிரயோஜனம் இல்லை, பணம் கொடுத்து பேசியே இல்லை, ஆலோசனை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் முழங்கால் இட்ட கர்த்தர் செய்வார். நீங்களும் முழங்கால் இட்டு ஜெபித்து பாருங்க, அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட பலவீனம் என்று பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் என் சகோதரன் பலவீனம் சொல்லி சென்னைக்கு கொண்டு போனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பிள்ளையை பார்க்கணும், உதவி செய்யணும். நான் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் ஓட்டுறாப்பில் அநேகர்களுக்கு உதவி செய்வாப்பார், என்னை உள்பட. நிறைய பேருக்கு இந்த கிராமத்தில் நிறைய பேர் பலவீனப்பட்ட பாதி ராத்திரி எந்த ராத்திரி அதிகாலையே தெரியாது, அந்த நேரத்தில் அந்த வண்டி எத்தனை ஓடி போய் அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கடந்து வர மகனுக்கு ஒரு பலவீனம் தாக்கும் போது கத்திரிடத்தில் சொன்ன கர்த்தாவே எனக்கு ஒரு ஊழியம் செய்தா பிதாவான கணபதி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளையை அந்த பிள்ளையை சுகப்படுத்தின போது அந்த மருத்துவத்திலேருந்து ஒரு செய்தி வருது. நான் விசாரித்த இடத்துல ஒரு செய்தி, அது ஒன்றையும் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை, இந்த பிள்ளைக்கு கூட இதுதான் இருந்தது, இப்போ சூப்பராக மாற்றிட்டாரு. அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், அந்த பிள்ளையும் சூப்பராக மாற்றி அமைச்சு வருவார் என்று என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதை தான் சங்கீத புத்தகத்தில் படிக்கப்படும் போது 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் போது, அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் பலவீனத்தில் இனி வர காலத்தில் இனிமே பலவீனம் வராதபடி தேவன் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பாரு. இனி நீ பார்க்குற உனக்கு சுகத்தை கொடுக்க போறாரு. நீ செய்ய நினைப்பது இனிமே தடைப்படாது. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணை பண்ணி தேவரே நீ செய்யன்னு சொல்லி நான் என்ற வார்த்தை நம்ம நாசப்படுத்தினோம். அவர் செய்வார் என்று நினைத்து விசுவாசித்தால் இந்த வினாடி இந்த செய்தியை கேட்கிற அந்த வினாடியிலேயே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க போற. நீ பெருகவே பெருக போற, மன மகிழ்ச்சியோடு வாழ போற, நன்மையை கிருபை தொடர் போதும், குடும்பத்தை சமாதானம் வரப்போகுது, சந்தோஷம் வரப்போகுது, மீட்பு வரப்போகுது, ஒருவர் சமாதானமா மாறப்போ இது எதிர்பாராத நடக்க போகுது. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பான் விசுவாசிக்கிறேன். பார்க்கிறேன் அன்பு சகோதரிகளே, உன்னையும் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாம் குழப்பங்களும் கர்த்தர் அந்த சஞ்சலத்தை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். சங்கீத புத்தகத்தில் படிக்கும் 30ஆம் அதிகாரம் 16 படி உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என்று சொன்னார். உன்னை புலம்பிக் கொண்டிருக்கிற தவித்து கொண்டிருக்க கண்ணீர் வடித்து அத்தனை கரை கர்த்தர் மாற்றி போட போறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.